வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரன்ச்சஸ். அதாவது இந்த மாதிரி சாட்டின் மெட்டீரியலில் இங்கே பாருங்கள், இது 120 ரூபா அது மாதிரி இருக்குது. சாட்டின் மெட்டீரியல்லே இன்னும் காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை விலை கம்மியாகவும் இருக்குது. அதனுடைய ஷைனிங்கை பொறுத்து அதனுடைய ரேட் மாறுங்க. ஆனால் இது இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலர், இதை விட இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. இது ரெண்டையும் விட இந்த கலர் இருக்குல்லையா, ஜாமுனி கலர், இது 80 ருபீஸ் பர் மீட்டர். அது மாதிரி இதில் பிரிண்டடெல்லாம் கூட இருக்குது. 200 300 வரைக்கும் கூட இருக்குது. உங்களுக்கு வேண்டிய மெட்டீரியலை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பிட்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை பெருசாக வாங்கி உங்களுக்கு வேண்டிய போஸ் இதெல்லாம் தைச்சிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன சொல்கிறது, ஒரு தின் எலாஸ்டிக் தான். இதில் பிளாக்கு ஒயிட் கிடைக்குது, இந்த மாதிரி உருட்டு எலாஸ்டிக்கும் கிடைக்குது. இந்த 3 எலாஸ்டிக்கில் எது வாங்கினாலும் இதுக்கு யூஸ் ஆகும். இந்த அளவுக்கு தான் ஒரு பேண்டுக்கு நமக்கு தேவைப்படுதுங்க. அதாவது 1 மீட்டர் துணியில் கிட்டத்தட்ட குறைஞ்சது 13லேருந்து 15 வரைக்கும் வரும். நீங்கள் செய்கிற சைஸை பொறுத்து வேறுபடுது. இது பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சைஸ் போவாக இருக்கும், தெரியுதா? இதில் இன்னும் பெருசாக இருக்குது, அது ஜம்போ சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நார்மல் சைஸாக இருக்கும். இதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இப்படி ஒரு டிசைன்ஸ் வைக்கலாம். இதெல்லாம் நம்ம கடையில் நீங்கள் இன்ஸ்டாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன ரேட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை நம்மளே வீட்டில் செய்யும்போது நமக்கு ரேட்டும் ரொம்ப கம்மியாகுது. அதேமாதிரி தைக்கிறதும் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் கிடையாது, சிம்பிளாக ஸ்டிச்சிங் தான் இது. வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்க இந்த சாட்டின் ரிப்பன் 3 இன்ச் இருக்குது அகலம். அதனுடைய நீளம் கிட்டத்தட்ட 27 எடுத்திருக்கேன் நான். இது கொஞ்சம் நார்மலான சைஸுக்கு தான் இது எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததை இந்த 2 ஓரத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோமா, இதுக்கு எலாஸ்டிக் இப்போ வெட்ட வேணாம். இதை தச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் வெட்ட போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணி எடுத்த இந்த பட்டை பீஸை பாருங்கள், இது உள்பக்கம் போகிற மாதிரி தெரியுதா? இந்த வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை இப்படி வச்சு தையலை அந்த பக்கம் இருக்குது, இந்த சைடு தைச்சதை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்படி வச்சு அப்படியே ஒரு தையல் போடுங்க. இப்படி தையல் போடும்போது நமக்கு அழகாக அதுவே திரும்பிடும். நம்ம உட்காந்துட்டு பின் வச்சு இதை திருப்பணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி தைச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த உள்பக்கம் இருக்கிறத அப்படியே வெளிப்பக்கமாக இழுத்துக்கிட்டே வந்துடலாம். தன்னால் அப்படியே திரும்பி வந்துடும். இந்த ஃபுல் டியூப் மாதிரி இருக்க பீஸை ஈஸியாக திரும்புறதுக்கு தான் இந்த மெத்தடு. என்னுடைய சேனலில் டைலரிங் மட்டும் இல்லை, இதில் டெம்பிள், ஷாப்பிங், DIY இப்படி நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதில் எல்லா ஹெட்டிங்ஸும் வரும். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சும்மா பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நிறைய டிசைனர் ப்ளவுஸ் இருக்குது என்னுடைய சேனலில், மறக்காமல் பாருங்கள். இந்த கடைசி வரைக்கும் இதை தைச்சி முடிச்சிட்டேன்னா, இப்போ இந்த இடத்த கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கணும். அதாவது எட்ஜு ஃபுல்லாக தைக்காமல் திருப்புறதுக்காக கொஞ்சம் கேப். அது இப்படி தைச்சி முடிச்சுட்டு இந்த கேப் வழியாகவே மற்றதை இழுத்தாலே அப்படியே திரும்பி வந்துடுது தன்னால். இதோ இந்த கேப் இருக்குல்லையா, இதில் தான் நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே கோர்க்க போகிறோம். சாதா பின் ஊசியிலே இந்த எலாஸ்டிக் கோர்த்துக்கோங்க. இந்த எலாஸ்டிக் ஃபஸ்ட்டே வெட்ட வேணாம், ஜஸ்ட்டு அதை கோர்த்துக்கிட்டு இது உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக கேதர் பண்ணி அந்த சைடு திருப்பி எடுத்துகிட்டு வர்றது. நிறைய பேர் இது தெரியாமல் கடையில் நம்ம வாங்கியிருக்கோம். நான் இதில் சாட்டின் மெட்டீரியலை காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஃபேன்சியான சாஃப்டான மெட்டீரியலோ, நெட் மெட்டீரியலோ, இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பிரிண்டட் மெட்டீரியலோ எது இருக்குதோ நீங்கள் அதில் வச்சு இது செய்துக்கலாங்க. நிறைய கிளிப்பை போடும்போது முடிய அதில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ரன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு முடி சிக்கலாகி நமக்கு விழறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போது நமக்கு வேண்டிய அளவுக்கு வச்சுட்டு, இது ஒரு அளவுன்னு கிடையாதுங்க, நம்ம முடி எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த 2 ரா எட்ஜஸை இப்படி வச்சு தைச்சிக்க போகிறோம். நம்ம இப்படி தைச்சி முடிச்சுட்டு எடுத்தோம்னாக்கா நமக்கு அந்த எலாஸ்டிக்கே அது அந்த வேண்டிய அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த எலாஸ்டிக் கோர்த்ததுக்கப்புறம் இந்த இடத்த இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன், இதை அப்படியே வச்சு அப்படியே மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கணும். அதே கலர் நூலில் போடும்போது நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இவ்வளவு தான் இந்த போ ரெடி, க்ரன்ச்சஸ் ரெடி. இதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நான் 34 வரைக்கும் வச்சுருக்கேன்.
இல்லை அதை விட பெருசாக வேணால் நம்ம அதை கூட்டிக்கிட்டே போகலாங்க. நமக்கு வேண்டிய சைஸுக்கு நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறம் இதே மெத்தடு தான் பண்ணணும். இதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன் வைக்கிறதுக்கு நான் பாருங்கள் 7x7 இது மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2 பீஸ் அதை மடித்து எடுத்திருக்கேன், இல்லை தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம். இதை உள்பக்கமாக வச்சு 4 ஓரமும் நம்ம தச்சு முடிக்கணும். அதாவது திருப்புறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இடம் விட்டுக்கணும். ஒரு ஓரத்தில் நான் 3 ஓரம் தைக்கிறேன். இது ஃபோல்டட் பீஸாக இருக்கிறதால இப்படி தைச்சி முடிச்சுட்டு எடுத்துட்டோமா, இதை இந்த கார்னரில் இப்படி வெட்டி விட்டுக்கோங்க, இந்த ஈஸியாக திரும்புறதுக்காக. அப்போது ஒரு சைடு கார்னர்லேருந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பி நல்ல பக்கம் திருப்பி எடுத்துட்டோம்னா நமக்கு இப்படி இருக்கும். திரும்ப இதுக்கு மேலே எல்லா கார்னர்லேயும் ஸ்டிச் வர்றதுக்காக ஒரு படிமான தையல் அப்படி போட்டு எடுத்துடணுங்க. போட்டுட்டால் ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்துடுது இந்த சாட்டின் பீஸு. இப்போ இந்த சாட்டின் பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சைட்லேருந்து அப்படியே இப்படி கேதரிங்காக வச்சு ஒரு ஊசியை வச்சு நூலை வச்சு அப்படியே 2-3 சுற்று ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா அழகான இந்த போ ரெடி ஆகிடுது. இப்போ இந்த போவை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி தைச்சி முடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பேண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதாங்க. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பட்டனோ இல்லை பீட்ஸோ எது வேணுமோ நீங்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப், அதாவது போவை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்குல்ல. இப்போ இதில் வேறு மெத்தடு, அந்த டுலிப் ஃப்ளவர் தொங்குற மாதிரி அதுக்கு 1 இன்ச் இருக்க மாதிரி ஒரு துணியை மடித்து இப்படி தைச்சிக்கணும். மோஸ்ட்லி அது க்ரீன் கலரில் தைங்க, அப்போ தான் அது கீழே பூ வந்தாக்கா அந்த மொட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை அங்கங்கே கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் திருப்பிக்கலாம். நான் இப்படி ஊசி நூலை வச்சு தான் எப்பயும் திருப்புறது. நீங்கள் உங்கள் மெத்தடு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் இதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி எடுத்துட்டோம்னா அது ஒரு டியூப் மாதிரி வந்துடுது. இந்த லெங்க்த்து நம்ம இஷ்டம் தாங்க, ஒரு 12ஓ 10ஓ உங்களுக்கு வேண்டியது. இதில் ஒரு பிட்டு அட்டாச் பண்ண போகிறேன். அது 4x4க்கு ஒரு துண்டு துணி எடுத்து பாருங்கள், உள்பக்கமாக நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டு இதை அப்படி டேர்ன் பண்ணிக்கணும். அதாவது டபுளாக அப்படி டேர்ன் பண்ணி அதுக்கு நடுவில் அந்த இதை வச்சு தைக்கணும். தெரியுதா உங்களுக்கு, நம்ம தைச்சி அந்த நாடாவை அதுக்குள்ளே வச்சு தைச்சி இதை அப்படியே இதோட ஃபிக்ஸ் பண்ணி கை தையல் தான் இப்படியே ஒரு போட்டுக்கணும். போட்டுட்டு இதை இப்படி டேர்ன் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெல் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கிது. இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம ஃபில்அப் பண்ணுறதுக்கு நான் ஸ்பாஞ்ச் வைக்கிறேன், இல்லை காட்டன் வைக்கலாம், இல்லை வேஸ்ட்டு பிட்டு துணி இருந்தால் அது மாதிரி வைக்கலாம். சாஃப்டான துணியோ இல்லை லைட்டான துணியோ, ரொம்ப தடிமனாக இல்லாமல் அந்த மாதிரி துணி இதுக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்டிச் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இதை ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் வச்சு இப்படி ஒரு தையல், ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் வச்சு ஒரு ப்ளஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டோம்னா இந்த பட்ஸ் நமக்கு அழகாக க்ளோஸ் ஆகிடும். அதே டைமத்தில் இது மேலே ஒரு மணி வச்சு இப்படி தைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த பட்ஸ், டுலிப் பட்ஸ். இது மாதிரி 2 சைடு தைச்சி முடிச்சுட்டு அதை எடுத்து இந்த பேண்டில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் ஒரு முடிச்சு மாதிரி தான் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு போ போட்டுக்கலாம். முடிச்சு மாதிரி போட்டு அப்படியே விட்டுக்கலாம், அது ஷார்ட்டாக இருந்தால். இந்த நாடா லெங்க்த்தாக இருக்க மாதிரினா இது மாதிரி வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். தெரியுதுங்களா, இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு போ. இதில் வேறு விதம் இருக்குது. அதுக்கு 7x7க்கு நான் மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி எடுத்ததை விளக்கில் வச்சு 4 பக்கமும் இது மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் அப்படியே சீல் ஆகிடுங்க. திரும்ப பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடு. இதுக்கப்புறம் என்ன, அதுக்கு பண்ண மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சுருக்காக வச்சு இது சிங்கிளாக வச்சுருக்கேன். அந்த ரெட் கலரில் வச்சு டபுளாக வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அதை தைச்சி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதில் இன்னொரு மெத்தடுக்கு இப்படி ஒரு ரிப்பன் மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது 7 எடுத்தால் அதுக்கு மேலே இருக்கிறது 9 or 10 எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் அகலமாக 2 பீஸ் எடுத்துக்கிட்டு மேலே இருக்க பீஸையும் அது கீழே இருக்க பீஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த பேண்டில் வச்சு தைக்கணும். தெரியுதுங்களா, இது ஒரு மெத்தடு. இது பாருங்கள், இது மாதிரி நிறைய நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம தைச்சி வச்சுக்கலாங்க. அது என்ன கலரில் தைச்சிங்களோ, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் ரொம்ப யூஸாக இருக்கும். உங்களுக்கு கூட நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு சிலதை தைச்சி வச்சுருக்கேன்.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? இது டபுளு, அதில் சிங்கிள் மெத்தடு, அந்த டூலிப் மெத்தடு எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது. என்னங்க சிம்பிளான இந்த ஸ்க்ரன்ச்சஸ் இன்றைக்கி நீங்களும் கற்றுக்கிட்டிங்களா? இனிமேல் உங்களுக்கு வேண்டியதை நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.